அவ்வளவு பெரிய விதிமீறல் அது. டெல்லிய பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஆபத்தான முறையில இந்த சன்ரூஃப் மேல நின்னு இப்படி யாராவது ஸ்டண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1000ல இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன். நீங்க நம்பாட்டி யார் வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்க கூகுள்ல போட்டு. டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சலான் போடுவாங்க. சீரியஸான அஃபென்ஸ் அவங்க ஏதாவது ஆக்சிடென்ட் பண்றாங்க ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்ன வேணாலும் இதாகலாம். நான் திருப்பி சொல்றது அதுதான். இப்ப நீங்க சாலை பேரணியும் போறாங்கன்னா அதுக்கு அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கிட்டு நீங்க அதை பண்ணீங்கன்னா எந்த தப்பும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. ஆனா நீங்க வந்திருக்கிறது ஒரு நீங்க ரோட்டுக்கு வந்தாது அதை பண்ணியிருந்துக்கலாம். போன தடவையாவது ரோட்டுக்கு வெளியே வந்து கை காட்டிட்டு ஒரு 5 செகண்ட்ல போயிட்டார் ஃபைன். சிபி ஆபீஸ் நீங்க அந்த வீடியோஸை பாத்தீங்கன்னா தெரியும். சிபி அவங்களுடைய பிரமிசஸ்குள்ள இருந்து வரும் பொழுது மேல நின்றுதான் வராரு. அப்போ தலைவரே இப்படி இருக்கும் பொழுது அவங்க கட்சிக்கு வரக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ இல்ல ஒரு மாநாட்டுக்கோ வரக்கூடிய தொண்டர்கள் ஹெல்மெட் போடாம